ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம் ஃபார் மை அக்கா ரிசப்ஷன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இது வந்து ஒரு ஃபீடிங் டாப் தான். நான் இதை ஆஃப்லைன் ஷாப்பில் தான் பை பண்ணேன். ஆக்சுவலி ஃபார் தீபாவளி நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் போடல. இப்போ அக்காவோட ரிசப்ஷனுக்கு ஆப்டாக இருக்கும்னு போட்டேன். நம்ம மற்ற நேரத்துலலாம் பார்க்கும்போது ஃபேஸ் நல்லாயிருக்கும், பட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது கிளம்புறோன்னா தான் அந்த பிம்பிள் வந்து கரெக்டாக நிற்கும். அதே போல் எனக்கும் பிம்பிள் நல்லாவே வந்துடுச்சு. ஆல்ரெடி எனக்கு நிறைய இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப பெருசாக வந்துடுச்சு. ஆஸ் யூஷுவல் என்னோடய மேக்கப் ஸ்டார்ட் வித் மை பாண்ட்ஸ் க்ரீம். நான் ஏன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, எனக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் இன்னும் நிறைய பிம்பிள்ஸ் வருது. பிகாஸ் இது வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றதுனால நிறைய பிம்பிள்ஸ் வருது. அதனால் நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதில்ல. பாண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த க்ரீம் செட்டில் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என்னோடய மேக்கப் பேக். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி என்னோடய மேக்கப் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்சீலர் போட்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் கன்சீலர் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பாயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணுறேன். நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி டேப் பண்ணி எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷன். நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி டஸ்கி ஸ்கின் டோன் இருக்க கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஷேட் வந்துட்டு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். நான் கன்சீலர், ஃபவுண்டேஷன், ஐ ஷேடோ இந்த மாதிரியெல்லாம் நான் என்னென்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் வந்துட்டு போடுறேன். ஓகேவா? ஃபவுண்டேஷன் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபவுண்டேஷன் நல்லா டேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஷேடே கவர் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக ஐப்ரோஸே தெரியாது. நான் த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுது. அதனால அதை வச்சு கவர் பண்ணுறதுக்காக பென்சில் வச்சு ட்ரா பண்ணி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர் ஆஸ் யூஷுவல் போட்டு வந்துட்டேன். நான் போய் மிரரில் போட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். இதோட ஷேடும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி வீடியோ போடுறேன்னு. அதே மாதிரி நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பொட்டு வச்சாச்சு, சந்தனா பொட்டும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் பர்ஃப்யூம். அதுக்கப்புறம் ஆப்டாக ஒரு ரிங் ஒன்று போட்டாச்சு. அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஜும்கா நான் போடலை, வேறு மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்ச் போட்டு ஃபுல்லாக பேர் பண்ணியாச்சு. திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஃபேன் கரெக்டாக இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகிட்டே இருந்தது. லாஸ்ட்டாக செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நல்லா மேக்கப் செட் பண்ணிட்டேன். நான் அதை வீடியோ கிளிப் எடுக்கலை. நீங்களும் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நல்லா மேக்கப் செட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை அவுட்லுக். எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் தேங்க்யூ, பாய். அடிச்சும் பூவழகி, ஆட வைக்கும் மேலழகி, கருத்த விழி அழகி, கரங்க வைக்கும் பேரழகு. எங்கெங்கோ பறந்து நாம் போனே, சண்டாளி கிட்ட சருகாகி நின்று